ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ 3 மாதத்தில் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ சீரீஸில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான மோட்டிவேஷன் கோட்டை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விரும்புகிறத செய்கிறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ஃபீலிங் ப்ரவுட். ஓகேங்களா? பெரும்பாலும் எல்லா டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனில் எந்த கொஷனுக்கு வேணால் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமுக்கு இருக்குது. எல்லா எக்ஸாமுக்குமே அதிகபட்சம் எல்லா எக்ஸாமுக்குமே செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் இருக்குது. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே ஆன்சரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம் சென்டர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரஃப் ஒர்க் ஷீட் கொடுத்துருவாங்க. நாம் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரிப்பரேஷன் வைஸ் பார்க்குறப்ப எந்த டாப்பிக்கையும் நீங்கள் விடாமல் படிக்கணும். எந்த டாப்பிக்கையும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் எந்த கொஷின்ஸு வச்சுருக்கிற, அதாவது எந்த டாப்பிக்கை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோமோ அந்த டாப்பிக்லேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நேரம்னு சொல்லுவாங்க. இந்தந்த டாபிக் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவான டாபிக்ஸ் மட்டும் படிக்காதீங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் மென்டாலிட்டிலேயே இருக்காதீங்க. எல்லா டாப்பிக்லேயும் ஓரளவுக்காவது நமக்கு பேசிக் நாலேஜ் இல்லை ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் நாம் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஷார்ட்கட்டை வச்சு மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ணுறதை விடுங்க. ஃபண்டமெண்டல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஷார்ட்கட்டும் நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். செக்ஷன் வைஸ் கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃபில் பார்க்கும்போது செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா இல்லையா அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி, செக்ஷன் கட் ஆஃப் இருக்குன்னா செக்ஷன் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி, அதே மாதிரி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் ஆனதா கணக்கு எக்ஸாமுக்கு. கட் ஆஃபை வச்சு நாம் 62 மார்க் வச்சுருக்காங்க, அப்போ 63 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் போகாதீங்க. நம்மளால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோட செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ரெண்டாவது எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். இதுக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வருவாங்க. இது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எல்பிடி நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கே எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஆகணும். யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா 10th 12th ஸ்டேட்டோட லாங்குவேஜை மெயினாக வச்சு படிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12th தமிழ் வச்சு படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்பிடி, அதாவது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் தான். 2 பேருக்குன்ற மாதிரி 2 செக்ஷனுக்கு மட்டும்தான் போட்டியே. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டியில் 40 கொஷின் 40 மார்க், நியூமரிக்கல் எபிலிட்டி அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 40 கொஷின் 40 மார்க், மொத்தம் பார்த்தீங்கன்னா 80 கொஷின் 80 மார்க், டோட்டல் டியூரேஷன் 45 நிமிஷம். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருக்குது. அது 0.25, ராங் ஆன்சர்ஸுக்கு 0.25 டிடெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 14 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் 10 கொஷின் ரைட்டாக இருக்குது அப்படின்னா 4 கொஷினுக்கு தப்பான ஆன்சர், அப்போ 0.25 0.25 0.25 0.25 1 மார்க். அப்போ 10ல் 1 மார்க் போயிடுச்சுன்னா 9 மார்க் தான். நீங்கள் 10 கொஷின் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாலும் 9 மார்க் தான் உங்களுக்கு வரும். அதுதான் நெகட்டிவ் மார்க்கோட இம்பேக்ட். செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வருவாங்க. அவங்க எப்படி எக்ஸாம் அந்த மாதிரி அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் 5 செக்ஷன். ஓகேங்களா? ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேங்களா?
ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் கிடையாது. ரீசனிங் எபிலிட்டியில் நம்பர் ஆஃப் எல்லா செக்ஷனுக்குமே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 40 மார்க். அதாவது ரீசனிங் எபிலிட்டியில் 40 மார்க், 40 கொஷின், 50 மார்க்கு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம். குவான்டிடேட்டிவ் குவான்ஸில் 40 கொஷின், 50 மார்க்கு, 30 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் பேங்கிங் அவேர்னஸ்க்கு 40 கொஷின், 40 மார்க்கு, 15 மினிட்ஸ். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 40 கொஷின், 20 மார்க்ஸு, 15 மினிட்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மொத்தம் கொஷின் பார்த்தீங்கன்னா 40 கொஷின், 40 மார்க்கு, 30 நிமிஷம். மொத்தமாக மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்னில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின், 200 மார்க்கு, 120 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மெயின்ஸுக்கு இருக்குது. 0.25 ஃபார் ராங் ஆன்சர்ஸ். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு ரைட் ஆன்சரில் இருந்து 0.25 மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோட எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் டைமில் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது, எதை விடணும், எதை பிடிக்கணும், எந்தெந்த கொஷின்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், எதெல்லாம் பேஸ் பாயிண்ட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் அப்படியே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவிலிருந்து வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எக்ஸாம் கிராக் தமிழ்.